வணக்கம். இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து 2 பேர் மட்டும் ஓரளவு கரெக்டாக இருப்பாங்க. இதில் நடுவில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏ கிட்ட போயிட்டு வந்து எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி கிட்ட வந்து எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாற்றி மாற்றி 2 பேர்கிட்டயும் வந்து நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு, நீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் வந்து அவங்க பேசுறத வச்சு அப்படியே மயங்கிடுவோம். பரவாயில்ல, இவங்க நமக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் தராங்க, நம்மள தான் வந்து ஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இங்கே நடக்கிறது அங்கேயும், அங்கே நடக்கிறது எங்கேயும் சொல்லுவாங்க. இதில் உண்மை என்னென்னா, ஓரளவு வந்து 2 பேருக்குமே வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு கலகம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்களா? தயவு செய்து ஃபஸ்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தான் அவங்கக்கிட்ட வந்து விளக்கம் கேட்டு நீ அவளுக்கு இதை பண்ண, எனக்கு இதை பண்ணல அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து பொய்யா வந்து ஒரு ஆன்சர் வச்சுருப்பாங்க. நம்மளும் வந்து ஏமாந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். தயவு செய்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. அவங்க மனசில் என்ன இருக்கும்னா, யாரை ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட அவங்க ஃபஸ்ட்டு உண்மையாக இருக்க மாட்டாங்க. யார் வந்து அந்த 2 ஃப்ரெண்டில் வந்து தள்ளி வைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்லேயும் நடந்திருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.